பழைய சாதம் மீந்துருச்சா? அப்போ இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். இனிமேல் வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. செய்யலாமா? வாங்க. ஹை கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். ரெசிபியை சொல்கிறேன், கடன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வடகல்ல பருப்பு, 2 பட்டை, 1 ஸ்டாரு, பிரியாணி இலை, சோம்பு, சாப் பண்ணி வச்சுருந்த 1 வெங்காயம், 2 டொமேட்டோ, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர கன்சிஸ்டன்சியில் பழைய சாதத்தை சேர்த்துக்கோங்க. வித்தின் 3 மினிட்ஸ் நல்லா சாதத்தை கிளறுங்க. இனிமேல் நீங்கள் பழைய சாதத்தை ஒதுக்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் இந்த தக்காளி சாதம். ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் பழைய சாதம் மீந்துருச்சுன்னா வடகமாக போடுங்க. இல்லைன்னா சாதத்தை மிக்சியில் அரைச்சி கொஞ்சமாக ஜீரகம், வெங்காயம்லாம் அதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கலந்து ஒரு தோசையாக கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். பழைய சாதம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு தயவு செய்து கீழே மட்டும் கொட்டாதீங்க. நான் இன்றைக்கி இந்த தக்காளி சாதத்துக்கு முறுக்கு தான் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டேன். நீங்கள் வடகம், அப்பளம் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக காரசாரமான ரெசிபியெல்லாம் வேணும்னா நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் நிறைய பேர் விசிட் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.